கதிரும் ராஜியும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருப்பாங்க. கதிர் ராஜிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே அரசி அவங்க அம்மா கோமதி எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுப்பாங்க 2 பேரும். கடைசியில் ராஜி கதிரையும் ட்ரெஸ் எடுக்க சொல்லுவாங்க. கதிர் வேண்டாம் தான் சொல்லுவார். அதெல்லாம் முடியாது, அப்படின்னா நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கதிர் வேறு வழி இல்லாமல் சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 ஷர்ட்டு செட்டாக எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு சட்டை போதும், இந்த 3ல் எது நல்லா இருக்குன்னு சொல்லு, அதை நான் எடுத்துக்கிறேன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன்னு கதிர் சொல்லுவார். அந்த 3லையும் நல்ல ப்ளூ கலர் கதிருக்கு வச்சு பார்த்து ராஜி செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். கதிருக்கு ராஜிக்கு எடுத்த சாரியும் கதிருக்கு எடுத்திருக்கிற ஷர்ட்டும் போட்டாங்கன்னா ஜோடி அல்டிமேட்டாக இருக்குங்க. கடையில் சரவணனும் பாண்டியனும் இருப்பாங்க. பாண்டியன் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், கடையை பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட சொல்லிட்டு வெளியில் கிளம்புவார். அந்த நேரத்தில் அஞ்சலி சரவணனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. அதை பார்த்த சரவணன் திரும்ப வாய்ஸ் நோட் அனுப்புவார். இப்படியே 2 பேரும் மாறி மாறி வாய்ஸ் நோட்டை அனுப்பிச்சு பேசிக்குவாங்க. தெரியலை இது எங்கே போய் முடிய போகுதுன்னு. பாண்டியன் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. சரவணன், அரசி, பழனியும் அங்கே வந்திருப்பாரு. என்னடா சரவணா, கடை வியாபாரம்லாம் எப்படி போகுது அப்படின்னு விசாரிப்பார். சூப்பராக போகுது மாமா, உனக்கு கடை வியாபாரம்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டதும் சூப்பராக போகுது மாப்பிள்ள. இப்போ அரசி, மாமா சொந்தமாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க, தாய் மாமாங்கிற முறைக்காக தினமும் 50 ரூபாய் எனக்கு பாக்கெட் மணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 ரூபாய் என்ன அத்தா, தினமும் 100 ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்னு பழனி சொல்லுவாரு. கோமதி சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு டேபிள்ல வைப்பாங்க. அப்போ பழனி, அக்கா உனக்கும் மச்சானுக்கும் நடக்கிற பனிப்போர் முடிஞ்சதா இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. கோமதி கோவமா தான் இருப்பாங்க. அதனால அரசி என்ன சொல்லுவாங்கன்னா, மாமா அம்மா அப்பாவுக்கு லவ் லெட்டர் வரைக்கும் கொடுத்து பார்த்துருச்சு சொன்னதுமே பழனி, ஏன் ஒன்றும் மசியலையே, மச்சான் மசிஞ்சிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லுவாரு. கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்க மச்சானை இனிமே கண்டுக்க போறது இல்லடா, ஏதோ பெத்த கடமைக்கு அம்மா அப்பா 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம், அவ்வளோதான், பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய போகிறோம், மற்றபடி அவருக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது பாண்டியனும் வந்து சாப்பிட உட்காந்துருவாரு. பாண்டியனுக்கு கோமதி சாப்பாடு வைக்க போவாங்க. அவர் தடுத்து நிறுத்திட்டு அவரே சாப்பாடு வச்சு சாப்பிடுவாரு. பழனி, ஏமாச்சான் எப்பவோ நடந்த பல நாள் முன்னாடி நடந்த சம்பவத்துக்காக இப்போ அக்காவை கோச்சிக்கிறதுல என்ன மச்சான் நியாயம் அப்படின்னு கேட்பாரு. கட்டின புருஷங்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சதை மறைச்சு வருஷம் பூரா பொய் சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா உங்க அக்காவுக்கு ஏன்டா வக்காலத்து வாங்கி பேசுற? ஒருவேளை உனக்கும் இதுக்கு முன்னாடியே ராஜி கதிர் கல்யாணத்தை பத்தி தெரியுமோ, உனக்கும் இதுல தொடர்பு இருக்கோ அப்படின்னு கேட்பாரு. ஐயோ இல்ல மச்சான், அப்படிலாம் எதுவும் இல்ல. பின்ன என்னடா, கட்டின புருஷங்கிட்டயே கல்யாணம் பண்ணி வச்சதை மறைச்சிட்டு இவ்வளவு நாளும் பொய்யா என் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கா, இவளை எப்படி பொண்டாட்டியா ஏத்துக்கிறது அப்படின்னு ரொம்ப தான் பேசுவாரு பாண்டியன். கோமதியும் ராஜியும் கதிரும் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாரு பாண்டியன். அவருக்கு கோமதி பொய் சொன்னது மட்டும்தான் பெருசா தெரியும். மயில் வீட்டில் மயிலோட அம்மா சமையல் பண்ணிட்டு சுடரை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுவாங்க. மயிலோட அப்பா ஏற்கனவே தட்டை தூக்கிட்டு சாப்பிட உட்காந்துருப்பாரு. சுடரு தான் மயிலையும் சாப்பிட கூப்பிடுவாங்க. அக்கா நீ சரியாகவே சாப்பிட்றதில்ல, நீ வாக்கா சாப்பிட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. மயில், எனக்கு பசிக்கலை, நீ போ சுடரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சுடரு கேட்க மாட்டாங்க. மயிலையும் சாப்பிட கூப்பிடுவாங்க. எல்லாரும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. சுடருக்கு சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க. ஆனால் மயிலுக்கு மட்டும் பாத்திரத்தை அவங்க பக்கத்தில் தள்ளி விடுவாங்க. அதுவே மயிலுக்கு கஷ்டமாக இருக்கும். சுடர் தான் தட்டில் இட்லி வச்சு கொடுப்பாங்க மயிலுக்கு. மயில் சாப்பிட்றதுக்காக ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்க போவாங்க. அந்நேரம் அவங்க அம்மா, ஊரில் உள்ளதுகள்லாம் அம்புட்டு புத்திசாலியாக இருக்குது அப்படின்னு மயிலை திட்ட ஆரம்பிப்பாங்க. சுடர் தான், ஏம்மா சாப்பிட போகிற நேரத்தில் ஆரம்பிக்கிற அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டுவாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வயிறு எரியுது, ஊரில் உள்ளதுகள்லாம் அம்புட்டு புத்திசாலியாக இருக்குது, கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா சாமர்த்தியமாக வாழ்கிறதுக்கு துப்பு இல்லை, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து அம்மா வீட்டில் வந்து உட்காந்துட்டு கிடக்கு அப்படின்னு சொன்னதும் சுடருக்கு ரொம்ப கோவம் வரும். அவங்க அம்மாவை, தப்பு பண்ணது நீ, அக்காவை திட்டுறியா அப்படின்னு கேட்பாங்க. பாக்கியம், நீ சும்மா இரு சுடரு, என் மாமியார் வீட்டில் எல்லாரும் நல்லவங்க, எங்கள் அம்மா தான் தப்பு பண்ணவன் போலீஸில் சொல்லிட்டு இங்கேயே வந்து உட்காந்துருக்கா, புருஷனை கைக்குள்ள போடுறதுக்கு துப்பு இல்லை, மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்க வக்கு இல்லை, இவெல்லாம் எனக்கு தான் பிறந்தாளானே சந்தேகமாக இருக்குது, இல்லை ஆஸ்பத்திரியில் பிள்ளைகளே மாற்றி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிடுவாங்க. அதனால மயில் சாப்பிடாம எழுந்துச்சு உள்ள ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு ரொம்ப அழுவாங்க.
கையில் ஃபோனை எடுத்துக்கிட்டு, மாமா நீங்கள் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் நான் உங்ககிட்ட தான் என்னோடய வேதனையை சொல்ல முடியும், நான் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே பேசுவாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.